வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 1965ஆம் ஆண்டு திருவிளையாடல் என்று ஒரு திரைப்படம் வெளிவந்தது. மிகப்பெரிய வெற்றியை அது கண்டது. அதனை அடுத்து அதே இயக்குனரால், அதே நடிகரை கொண்டு சரஸ்வதி சபதம் என்று ஒரு படம் எடுக்கப்பட்டது. அந்த படமும் வெற்றி பெற்றது. அந்த படத்தில் ஏ.பி. நாகராஜன் அவர்களினுடைய இயக்கம், நடிகர் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட புகழ்பெற்ற நடிகர்களின் நடிப்பு, கவிஞர் கண்ணதாசனின் பாடல் எல்லாம் சிறப்பாகத்தான் இருந்தன. ஒரு குறிப்பிட்ட பாடல், கல்வியா செல்வமா வீரமா என்னும் அந்த பாடலை இப்போது கேட்டாலும் நன்றாக இருக்கிறது என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த பாடலுக்குள் ஓர் அரசியல் ஒளிந்திருப்பது போல தோன்றுகிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள். மனிதர்களை இந்து மதம் 4 வருணங்களாக பிரித்திருக்கிறது. பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று. இதில் கல்வி என்பது பார்ப்பனர்களை, செல்வம் என்பது வைசியர்களை, வீரம் என்பது சத்திரியர்களை குறிக்கும் என்றால், சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த உழைக்கும் மக்கள் எங்கே போனார்கள்?